करुणाकरसूरीन्द्र गुरुवर्यपदाम्बुजां नवनीतनटोत्तंसां गुरुपङ्क्तिश्रियन्नुमः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। अभङ्गुरकलादान स्थूललक्षत्वमीयुषे तुङ्गाय महसे तस्मै तुरङ्गाय मुखे नमः। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। நமஸ்தபாயி. இன்றைய தினம் ஹயக்ரீவ ஸ்தோத்திர உபன்யாச தொடரனுடைய 17வது பாகம். இதுவரை நாம் அனுபவித்தது 30 பத்தியங்கள். ஆச்சரியமான சுவாமி தேசிகனுடைய இந்த ஸ்ரீ ஸ்தோத்திரத்திலே ஹயக்ரீவன் எம்பெருமானின் பெருமையை பல கோணங்களிலே காண்பித்துக் கொடுக்கிறார் ஆச்சாரிய சார்வபௌமர். ஹயக்ரீவன் எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால் எத்தனை பேர் வாழ்வு பெற்றார்கள், எத்தனை தேவர்களுக்கு அதனால பயன் வந்தது, இவ்வுலகத்திலே இருக்கும் தத்துவங்கள் அனைத்தும் ஹயக்ரீவன் எம்பெருமானுடைய வெளிப்பாடுதான். ஹயக்ரீவன் எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகம் எத்தகையது, ஹயக்ரீவன் எம்பெருமானிடத்தில் எப்படியெல்லாம் பிரார்த்தனை செய்ய முடியும் அப்படின்னு பல விஷயங்களை சாதித்தார். அதுல 30வது ஸ்லோகத்தை சொல்லும் பொழுது இவ்வளவு விஷயம் பேசுகிறோமே, இதுக்கெல்லாம் நமக்கு தகுதி இருக்கிறதா, எம்பெருமானோட தயைக்கு நாம் பாத்திரம்தானா என்று எண்ணம் தோன்ற சுவாமிக்கே அதுக்கு பதில் தோணுகிறது. நவம் நவம் பாத்திரமகம் தயாயாகா என்று கூறுகிறார். புதியதொரு பாத்திரமாய் அடியேன் விளங்குவேன் தேவரீருடைய தயைக்கு அப்படின்னு ஆக்கிஞ்சன்யம் சொட்ட 30வது பத்தியத்தை சாதித்து முடித்தார். மேலே 31வது பத்தியம். அகம்பனியான்யபனீதி பேதைஹி அலங்கிருஷீரன் ஹிருதயம் மதியம் சங்கா கலங்காபகமோஜ்வலானி தத்வானி சம்யஞ்சி தவ பிரசாதாத். இந்த ஸ்லோகத்துல கிரியாபதம் அலங்கிருஷீரன் என்பது இது ஆஷீர்லிங்ல அமைஞ்சிருக்கு. ஆஷீர்லிங்னா பெனடிக்டிவ் மூடு அப்படின்னு முன்னாடியே 4 இடங்கள்ல பார்த்திருக்கோம். 19, 20, 28, 29 இந்த 4 ஸ்லோகங்களும் ஆஷீர்லிங் கிரியாபதத்தை கொண்டது. சமேதிஷீரன்னு பூயாத்து அபியுபேயாக சமேதிஷீய என்று அந்த 4 கிரியாபதங்கள். இப்பொழுது 5வது ஆஷீர்லிங் கிரியாபதம் அலங்கிருஷீரன் என்பது. அலங்கிருஷீரன்னா அலங்கரிக்க வேண்டும், சிறப்புறச் செய்ய வேண்டும் அப்படின்னு பொருள். எதை அலங்கரிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறார்னா, மதியம் ஹிருதயம் அலங்கிருஷீரன் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். அடியனுடைய உள்ளத்தை சிறப்புறச் செய்ய வேண்டும், அலங்கரிக்க வேண்டும், ஹே எம்பெருமானே ஹயக்ரீவா அப்படின்னு பிரார்த்தனை. கஸ்மாத் அலங்கிருஷீரன், எதை கொண்டு அலங்கரிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டா, உன்னுடைய திருவருளால் அலங்கரிக்க வேண்டும். என்னுடைய உள்ளத்தை உன் திருவருள் சிறப்புற செய்ய வேண்டும். தவ பிரசாதாத்து அலங்கிருஷீரன் அப்படின்னு அழகான சுலபமான எளிமையான பிரார்த்தனை. இப்போ அலங்காரம் பண்ணணும்னா எந்த பொருளை கொண்டு அலங்காரம் பண்றது அப்படின்னு வருது இல்லையா? அதனால அந்த இடத்துல அந்த பொருள் என்ன, அந்த சப்ஜெக்ட் என்ன, காணி அலங்கிருஷீரன் அப்படின்னு கேட்டா தத்துவானி அலங்கிருஷீரன், தத்துவங்களை கொண்டு அடியேனுடைய உள்ளத்தை தேவரீர் திருவருள் அலங்கரிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை. இந்த தத்துவங்கள் எப்பேற்பட்டது அப்படின்னு மீதி ஸ்லோகத்துல வர்ணனை. கீதுஷானி தத்துவானி, எப்பேற்பட்ட தத்துவங்கள் அப்படின்னு கேட்டா சம்யஞ்சி தத்துவானி, சிறந்த தத்துவங்களை கொண்டு என்னுடைய உள்ளத்தை அலங்கரிக்கணும். அடுத்தபடி அபநீதி பேதைஹி அகம்பனியானி தத்துவானி. அபநீதிகள்னா குயுக்திகள் அப்படின்னு அர்த்தம். பல பல குயுக்திகளால அசைக்க முடியாத தத்துவங்களை கொண்டு என் உள்ளத்தை அலங்கரிக்க வேண்டும் அப்படிங்கிறார். அதாவது என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல தத்துவம்ங்கிறது தத்துவ ஞானத்தை குறிக்கும். அந்த தத்துவ ஞானம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, எந்த குயுக்தியும் அதை அசைச்சுடக்கூடாது, அசைக்க முடியாத தத்துவ ஞானம் இருக்கணும். அடுத்தபடியாக சங்கா கலங்க அபகம உஜ்வலானி. சங்கா அப்படின்னா சந்தேகம், அந்த சந்தேகம் என்கிற கலக்கம், சங்கா கலங்க, அந்த கலக்கம், அந்த அழுக்கு, அதை
அபகம உஜ்வலானி, அதை கழிச்சதுனால, அதை போக்கினத்தினால ஒரு ஜுவலிப்பு, ஒரு சிறப்பு, ஒரு ஒளி தோன்றது. அந்த மாதிரி ஒளிமயமான நன்கு புலப்படக்கூடிய தத்துவத்தை கொண்டு என்னுடைய உள்ளத்தை அலங்கரிக்க வேண்டும் எம்பெருமானே அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அன்வயத்தை பார்த்தோம்னா, ஹே ஹயக்ரீவ பகவானே அப்படிங்கிறத அத்தியாரம் பண்ணி கொள்ளணும். ஏன்னா மத்தியம புருஷன்ல அவரை பார்த்து பேசுறார். தவ பிரசாதாத்து, உன் திருவருளால் அப்படிங்கிறார். அதனால ஹே ஹயக்ரீவா தவ பிரசாதாத்து, உன்னுடைய அனுகிரகத்தினால, அபநீதி பேதைஹி அகம்பனியானி, குயுக்திகளால கலக்க முடியாத, சங்கா கலங்க அபகம உஜ்வலானி, சங்கை என்கிற அழுக்கு நீக்க பெற்று நல்ல புலப்படக்கூடிய சம்யஞ்சி தத்துவானி, சிறந்த தத்துவங்களை கொண்டு, மதியம் ஹிருதயம் என்னுடைய உள்ளத்தை, அலங்கிருஷீரன் தேவரீர் சிறப்புறச் செய்ய வேண்டும், அலங்கரிக்க வேண்டும் அப்படின்னு ஆச்சரியமான பிரார்த்தனை. வேர்ட் பை வேர்ட் மீனிங்க பார்த்தோம்னா, அபநீதி பேதைஹி அகம்பனியானி, பற்பல குயுக்திகளால அசைக்க முடியாததாய், சங்கா கலங்க அபகம உஜ்வலானி, சந்தேகம் என்கிற அழுக்கு கழிஞ்சு போனதுனால நன்கு புலப்படுவதாய் உள்ள, சம்யஞ்சி தத்துவானி சிறந்த உண்மை கருத்துக்கள் உன்னுடைய திருவருளால, தவ பிரசாதாத்து மதியம் ஹிருதயம் அலங்கஷீரன், எனது உள்ளத்தை சிறப்புறச் செய்யட்டும் அப்படிங்கிறார். இதனுடைய ஹைலைட்ஸை பார்த்தோம்னா, முதல்ல அபநீதி பேதைஹி என்கிற தொடரை எடுத்துக்கொள்வோம். அபநீதி அப்படின்னா குயுக்தி அப்படின்னு சொன்னோம். குயுக்தினா என்ன அப்படின்னு கேட்டா, குயுக்தி பண்றவர்கள் அப்படின்னு சில பேரை சொல்லுவாளாம். அவள்லாம் யாரு அப்படின்னு கேட்டா, விஷ்ணு புராணத்துல சொல்றார் மகரிஷி, பாஷண்டினோ விகர்மஸ்தானு பைடால விரதிகான் ஷட்டானு ஹைத்துகான் பகவிருத்தீம்ச்ச வாங்மாத்ரேனாபி நார்ச்சயேத். இதே விஷயமா யாக்ஞவல்க சம்ஹிதையிலையும் வாக்கியம் இருக்கு. டம்பி, ஹைத்துக, பாஷண்டி, பகவிருத்தி அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் யாக்ஞவல்க சம்ஹிதையிலும் இருக்கு. இப்போ இந்த கோஷ்டி, அதாவது பாஷண்டிகள், விகர்மர்கள், பைடால விரத்திகர்கள், ஷட்டர்கள், ஹைத்துக்கர்கள், பகவிருத்திகள், இவாள்லாம் ஒரு கோஷ்டி. அவாதான் குயுக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய கோஷ்டி. குயுக்திகள், குயுக்திவாதிகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த குயுக்திவாதிகளை தான் அபநீதி பேதைஹி அப்படிங்கிற தொடரினால குறிக்கிறார் சுவாமி அப்படின்னு தெரியறது. இப்ப இந்த குயுக்தி பண்றவாளுக்கெல்லாம் என்ன, அவளுக்கெல்லாம் அந்த பேர் ஏன் வருது, அவள்லாம் என்ன மாதிரி குயுக்தி பண்றா அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்பதான் அதை நீக்க முடியும். பாஷண்டிகள்னு அவ என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டா, பெருமானும் எல்லா தெய்வமும் ஒண்ணு அப்படின்னு பல பேர் சொல்லுவா. எல்லா தெய்வமும் ஒண்ணு, ஆல் காட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்வா. எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை பரம்பொருள் அப்படின்னு ஒத்துக்கிறது இல்லை. அப்படி இருக்கிறவாள்லாம் பாஷண்டிகளாம். அடுத்தது விகர்மர்கள் அப்படின்னு ஒரு கோஷ்டி. அவ என்ன பண்ணுவா, கர்மஹீனர்களா இருப்பா. சாஸ்திரத்துல என்ன கர்மா விதிச்சிருக்கோ அதை பண்றதில்லை. யஜ்ஞோபவீத தாரணம், சிக வச்சுக்கிறது, இதெல்லாம் சாஸ்திர நியமிதமான விஷயங்கள், அதையெல்லாம் கடைபிடிக்கிறது இல்லை. அதனால விகர்மர்கள் கோஷ்டி அப்படி. அடுத்தது பிடால விரதிகானு அப்படிங்கிறார். பூனை போன்று ஸ்வபாவம் உடையவர்கள். அவள்லாம் எப்படி இருப்பான்னு கேட்டா, வஞ்சகர்களா இருப்பா, ஏமாத்துவா. பூனைக்கு வஞ்சகம் செய்யும் சுபாவம் உண்டா. அதனால பூனை விருத்தி உடையவர்கள் அப்படின்னே ஒரு கோஷ்டி சொல்லிட்டார் சுவாமி. அடுத்த கோஷ்டி ஷட்டர்கள் அப்படிங்கிறார். ஷட்டர்கள்னா யாருன்னு கேட்டா, வேஷம் போடுறவா. வெளியில அப்படியே தர்மிஷ்டா மாதிரி இருப்பா, நல்லவா மாதிரி இருப்பா, ஆனா எண்ணம் முழுக்க கெட்டது. அந்த மாதிரி வேஷம் போடுறவர்கள் ஷட்டர்கள். அடுத்தது பகவிருத்திகள், கொக்கு மாதிரி விருத்தி உடையவர்கள். கொக்கு மாதிரி விருத்தினா என்னன்னு கேட்டா, கொக்கு என்ன பண்ணும், ஒரு மீனை பாக்குற மாதிரி பார்க்கும், அந்த மீனை தான் அது கொத்த போறது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும் பக்கத்துல இருக்கிற மீன்லாம். ஆனா பக்கத்துல இருக்கிற மீனுக்கு தெரியாத சமயத்துல போய் அத்தை கொத்திப்பிடும். அந்த மாதிரி வேற மாதிரி ஏமாத்தி ஒண்ணுத்த நோக்கி இன்னொன்னுத்த போய் பிடிக்கிறது. அதனால பக்கத்துல இருக்கிறவாளுக்கு ஹிம்சை யாரு செய்யறாளோ அவளுக்கெல்லாம் பகவிருத்திக்காரர்கள்னு பேரு. அந்த மாதிரி கொக்கு விருத்தி உடையவர்கள், பகவிருத்தி உடையவர்கள், அது ஒரு கோஷ்டி. அப்புறம் இன்னொரு கோஷ்டி என்னன்னா ஹைத்துக்கர்கள். இவா யாரு அப்படின்னு கேட்டா, வேதத்தை நம்புறதில்ல, வேதத்தை ஒத்துக்கிறது இல்லை.
யுக்தியை கொண்டே எல்லாத்தையும் சாதிக்கணும், எல்லாம் லாஜிக்லயே புரிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சுக்கிறது பிரமாணத்தை மதிக்கிறது. இதுதான் ஹைத்துகர் கோஷ்டி. இந்த மாதிரி 6 பேர், பாஷண்டிகள், விகர்மர்கள், பிடால விருத்திகர்கள், ஷட்டர்கள், பக்க விருத்திகர்கள், ஹைத்துகர்கள் அப்படின்னு 6 கோஷ்டி. இவாள்லாம் குயுக்தி செய்பவர்கள். இந்த குயுக்தி செய்பவர்களால தத்துவ ஞானத்தை அசைக்க முடியாததா இருக்கணும், அடியேனுக்கு இருக்கிற தத்துவ ஞானத்தை அப்படின்னு சுவாமி பிரார்த்திக்கிறார். எந்த பாஷண்டி வந்தாலும், விகர்மன் வந்தாலும், பிடால விருத்திகன் வந்தாலும், சுவாமிக்கு இருக்கிற தத்துவ ஞானத்தை அவன் பேச்சால, அவன் செயலால் அசைக்க முடியாதபடி அது அமையணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இது ரொம்ப முக்கியம் இந்த காலத்துல, அதுவும் சின்ன குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆத்துல எத்தனை நல்ல விஷயங்களை நம்ம சொல்லி கொடுத்தாலும் வெளியில உலகத்துல போகும்பொழுது பல பேர் பலவிதமா பேசும் பொழுது அதனால ஆட்டம் காண்றது நம்மளுடைய நம்பிக்கையானது. அதெல்லாம் ஏற்படாமல் இருக்கணும்னா இந்த ஸ்லோகத்தை நித்தியம் சேவிக்கணும். அகம்பனியான்யபனீதி பேதைஹி அப்படிங்கிற ஸ்லோகத்தை இது சேவிச்சோம்னா எந்த விதமான குயுக்தியும் நம்மளுடைய மதியை கலைக்காமல் இருக்கும். அடுத்தது உஜ்வலானி சம்யஞ்சி தத்துவானி அப்படிங்கிற தொடர் எடுத்துட்டோம்னா, தத்துவங்கள், அதை பத்தின ஞானம் இதெல்லாம் நன்னா விகசிக்கணும் மனசுல. தத்துவ ஞானம் நன்னா இருந்துட்டாலேயே நாம் என்ன பண்ணணும்னு அடுத்தது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். என்ன இருக்குன்னு தெரிஞ்சுண்டா இருக்கிறத வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம எப்படி செயல்படணும் அப்படிங்கிறது புரியும். அதனால முதல்ல தத்துவ ஞானம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு காட்டக்கூடிய ஸ்லோகம் இது. தத்துவ ஞானம் அப்படிங்கிறத அடிப்படையா எடுத்துட்டோம்னா தத்துவங்கள் எத்தனை? 3 தத்துவங்கள், சித்து, அச்சித்து, ஈஸ்வரன் அப்படின்னு தத்துவத்திரயம் சொல்லியிருக்கு. அந்த தத்துவத்திரயத்துல பிரிவுகள் பார்த்தோமானா அச்சேதன தத்துவங்கள் 24, சேத்தனன் அப்படிங்கிறவன் ஜீவன், அதுக்கு மேல பரமாத்மா ஈஸ்வரன். அதனால மொத்தமா 26 தத்துவங்கள்னு சொல்லலாம். இப்ப அச்சேதன தத்துவங்களை எடுத்துட்டோமானா முக்கியமா அதுல பிரகிருதி, காலம், சுத்த சத்துவம், தர்மபூத ஞானம் அதுல உண்டு. ஆனா முக்கியமா எடுத்துட்டோம்னா இந்த 3 பகுதிகள் வரும். அதே போல சேத்தனர்கள்னு எடுத்துட்டா பத்தர், முக்தர், நித்யர். பத்தர் இந்த சம்சாரத்துல இருக்கிறவர்கள், முக்தர்கள் சம்சாரத்திலிருந்து முக்தி அடைந்தவர்கள், மோட்சம் அடைந்தவர்கள், நித்தியர்கள் நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நித்திய விபூதியிலே, அப்பேற்பட்டவர்கள் நித்திய சூரிகள். அதுக்கு மேல ஈஸ்வரன். இந்த மாதிரி இந்த 3 தத்துவங்கள் இந்த 26ஆக பிரிஞ்சிருக்கு அப்படிங்கறத நல்லபடியாக புரிஞ்சுண்டு 26வது தத்துவமான ஈஸ்வரனுக்கு இந்த 25 தத்துவங்களும் சேஷபூதர்களாகவே இருக்கிறது, ஷரீரமாகவே இருக்கிறது என்று ஷரீராத்ம பாவ சம்பந்தத்தை நன்கு தெரிந்து கொண்டோமானால் அதுதான் தத்துவ ஞான சித்தி. உஜ்வலமான சம்யக்கான தத்துவ ஞானம் அதுதான் உஜ்வலானி சம்யஞ்சி தத்துவானி அப்படின்னு ரொம்ப சுலபமா போட்டுட்டார். இப்படி தத்துவ ஞானம் எல்லாம் கிடைச்சுடுத்து மேல இந்த ஈஸ்வரனுக்கு சேஷத்துவம் செய்யணுமே சேத்தனான ஜீவன். அந்த சேஷத்துவத்தை செய்யும் பொழுது சில சந்தேகங்கள்லாம் ஏற்படுறது சகஜம். நல்ல தத்துவஞானம் வந்த பொழுதும் செயல்படுவது எப்படி அப்படிங்கும் பொழுது பல சந்தேகங்கள் வரலாம். அந்த சந்தேகங்களும் நீங்கி விடணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அதுதான் சங்கா கலங்க அபகம உஜ்வலானி அப்படிங்கிற தொடர். இப்போ எந்த மாதிரி சங்கைகள் எல்லாம் நம்மளுடைய மத்திய கலக்கும் அப்படிங்கிறதுக்கு 2 உதாரணங்கள் பார்க்கலாம். ஸ்திரீகரண விபாகத்துல சுவாமி இந்த மாதிரி பல உதாரணங்களை எடுக்கிறார் ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரத்துல. அதுல இருந்து உதாரணத்துக்கு 2 விஷயங்கள் பார்க்கலாம், ரொம்ப உபயுக்தமான விஷயங்கள். இப்போ பக்தி, பிரபத்தி இதெல்லாம் மோட்சத்துக்கு உபாயம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தம். மோக்ஷார்த்த பிரபத்தி, மோக்ஷார்த்த பக்தி அப்படின்னு பண்ணி எம்பெருமான் திருவடியை திருநாட்டிலே அடைவது அப்படிங்கிறது பிரசித்தமா இருக்கு. ஆனால் எந்த விஷயத்துக்கு வேணும்னாலும் பிரபத்தி செய்யலாம். இப்போ காட்டுக்கு கூட போகணும் அப்படிங்கிறதுக்காக இளைய பெருமாள் ராகவனிடத்தில் சரணடைந்தார். சப்ராத்து சரணோகாடம் நிபீடிய ரகுநந்தனஹா அப்படின்னு சொல்லி எம்பெருமானுடைய திருவடியை கெட்டியா பிடிச்சுண்டு காட்டுக்கு கூட கைங்கரியம் பண்ணுவேன் அப்படின்னு லக்ஷ்மணர் சொன்னார். அதுவும் பிரபத்தி தான். அது அவருக்கு பலித்தது, காட்டுக்கு கூட சென்றார். இந்த மாதிரி வேற விஷயங்களுக்கும், அதாவது ஐஸ்வர்யம் முதலிய லௌகீக விஷயங்களுக்கு கூட பக்தியோ பிரபத்தியோ உபாயமாக செய்ய முடியும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு கேள்வி பிறக்கிறது. பக்தி பிரபத்தி அப்படிங்கிறது
ஒரே உபாயம் தானே. இப்ப பக்தி பண்றது, பிரபத்தி பண்றதுன்னா என்ன? பிரபத்தி எடுத்துப்போம். பிரபத்தி பண்றது அப்படின்னா ஒரேடியா ஆக்கிஞ்சன்யத்தோட போய் சமர்ப்பிக்கிறது. அடியானால முடியாது, தேவரீரே பார்த்துக்க வேண்டியது, தேவரீரை சரணடைந்தேன் அப்படின்னு சொல்றது. அது ஐஸ்வர்யத்துக்காக கூட பண்ணலாம். அப்படி இருக்கும் பொழுது பிரபத்தி மோக்ஷார்த்த பிரபத்தியா இருந்தாலும் சரி, ஐஸ்வர்யார்த்த பிரபத்தியா இருந்தாலும் சரி, பிரபத்தி தானே. அப்படி இருக்கும் பொழுது ஒரே பிரபத்தியால எப்படி ரெண்டு விதமான பலன்களை கொடுக்க முடியும்? பிரபத்தி அப்படின்னு சொல்லிவிட்டா அது மோட்சம் மட்டும்தான் கொடுக்கணும். அது எப்படி? பிரபத்தி பண்ணினா ஐஸ்வர்யம் கிடைக்கும், பிரபத்தி பண்ணினா இந்த உலகத்துல கைங்கரியம் கிடைக்கும், லக்ஷ்மணர் கிடைச்சா மாதிரி, அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு சில பேர் கேட்கலாம் கேள்வி. இந்த கேள்வி கேட்கறது கூட நம்ம பதில் சொல்லிடலாம். ஆனா பூர்வபக்ஷிகள்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டா, ஒரு உதாரணத்தை சொல்லி அந்த உதாரணத்தை வச்சுண்டு அவ சொல்றத சமர்த்திக்க பாப்பா. இப்ப இந்த இடத்துல பூர்வபக்ஷிகள்லாம் என்ன சொல்றா, கேள்வி கேட்கறவா என்ன சொல்றா அப்படின்னு கேட்டா, ஒரு விதைய போட்டா ஒரே மாதிரி மரம் தான் வரும். ஒரு விதையிலேருந்து ரெண்டு விதமான மரங்கள் வர முடியுமோ? இப்ப மாங்காய் கொட்டைய போட்டோம்னா மாமரம் தான் வரும். அதுல இருந்து ஒரே மாங்காய் கொட்டையிலேருந்து மாமரம், வாழை மரம் ரெண்டும் எப்படி வர முடியும்? அதனால பிரபத்தியோ பக்தியோ அது ஒரே விதமான உபாயம், ஒரே வித மாதிரி. அதுலேருந்து ஐஸ்வர்யம் மோக்ஷம் அப்படின்னு ரெண்டு மரங்கள் எப்படி வர முடியும்? ரெண்டு பலன்கள் எப்படி கிடைக்க முடியும்? அப்படின்னு உதாரணத்தோட இவ்வளோ ஸ்ட்ராங்கா கேள்வி கேட்கிறா. அதுக்கு எப்படி பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, அது ஹயக்ரீவ பகவானுடைய அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் ஒழுங்கா பதில் சொல்ல முடியும். ஆச்சரியமா பதில் சொல்றார் சுவாமி தேசிகன். முதல்ல எடுத்திருக்கிற உதாரணம் சரியில்லை. இந்த இடத்துல என்ன பண்றோம்? பக்தியோ பிரபத்தியோ அது ஒரு உபாயமா பண்ணி ஒருவனிடத்துல சமர்ப்பிக்கிறோம். இப்போ அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? ஒரு ராஜா கிட்டக்க ஒருத்தன் ஒரு பூசணிக்காய் எடுத்துன்னு போய் கொடுக்குறான். அவனுடைய தோட்டத்துல அந்த பூசணிக்காய் விளைஞ்சிருக்கு. நல்ல வசத்தியான பூசணிக்காய், நல்ல ருச்சிகரமா இருக்கும், பெருசா இருக்கு. அதனால இத நம்ம ராஜா கிட்டக்க போய் வித்தா அவன் நல்ல விலை கொடுப்பான் அப்படின்னு நினைச்சுண்டு முதல்ல ஒருத்தன் கிளம்பி போறான். இந்த பூசணிக்காய விக்கிறதுக்கு வந்திருக்கேன் மகாராஜா அப்படின்னு சொல்றான். மகாராஜா பூசணிக்காய பார்த்துட்டு, நன்னா இருக்கு, வசத்தியான பூசணிக்காய், இதுக்கு 100 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் விலை பேசி வித்ததுனால அவனுக்கு 100 ரூபாய் கொடுத்தான் ராஜா. அடுத்தது பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தரணும். அவன் வீட்டுலயும் பூசணிக்காய் வளர்ந்துருக்கு, அதுவும் நன்னா பெருசா இருக்கு, அதுவும் ருச்சிகரமா இருக்கும். அவனுக்கு என்ன தோன்றதுன்னு கேட்டா, இந்த பூசணிக்காய் இவ்வளோ நன்னா இருக்கே, இத கொண்டு போய் ராஜாக்கு நம்ம சமர்ப்பிச்சா என்ன? அவர்கிட்டக்க நமக்கு பக்தி இருக்கு, அவர் இந்த நாட்டையெல்லாம் காக்கிறார், நம்ம ராஜா நமக்கு சுவாமி, அவருக்கு ஒரு உபகாரமா இத கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ராஜா கிட்டக்க சமர்ப்பிக்க போனான் இந்த பூசணிக்காய இந்த 2வது போன மனுஷன், பக்கத்து வீட்டுக்காரன். அப்போ ராஜா என்ன பண்ணினா, அந்த பூசணிக்காய பார்த்துட்டு சந்தோஷப்பட்டான். இவன் சொல்றான், வந்திருக்கிறவன் எங்காத்துல வளர்ந்த பூசணிக்காய், ரொம்ப வசத்தியான பூசணிக்காய், வசத்தியான விஷயங்கள்லாம் வசத்தியான மனுஷாளுக்கு தான் கொடுக்கணுங்கிறதுக்காக மகாராஜாவனுடைய திருவடிக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னான். ராஜாவனுடைய திருவுள்ளம் குளிர்ந்தது. என்ன பண்ணினா அப்படின்னு கேட்டா, 100 பொற்காசுகளை எடுத்து கொடுத்தான் இந்த 2வதா வந்தவனுக்கு. முதல்ல வந்தவனுக்கு வெறும் 100 ரூபாய் தான் கொடுத்தான், இவனுக்கு 100 பொற்காசுகள் கொடுத்து அனுப்பிச்சான். இப்ப என்ன ஆச்சு? ஒரே பூசணிக்காய் தான், ஆனா எந்த பாவத்தோட அது கொடுக்கப்பட்டதோ அதுக்கு உரிய பிரதி சம்பாவனையோ பிரதி பலனோ அவனுக்கு கிடைச்சிது. அதனால ஐஸ்வர்யம் மாதிரி கேவலமான பலத்துக்கு நம்ம பிரபத்தியை உபயோகப்படுத்தினோம்னா அது 100 ரூபாய் விலை போன பூசணிக்காய் மாதிரி இருக்கும். வசத்தியான மோட்சத்துக்கு பிரபத்தி செய்தோமானா விலை மதிப்பில்லாத மோட்சம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆச்சரியமா பதில் சொல்றார் சுவாமி தேசிகனே. இந்த மாதிரி சங்கைகள் ஏற்பட்டா அந்த சங்கைகளாகிற கலக்கத்தை எப்படி நீக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரியறது. அப்படி நீக்கினாதான் தத்துவ ஞானமானது நன்னா விளங்கும். இத ஆச்சரியமா ஒரு உதாரண வாக்கியத்துல சாதிக்கிறார். லோகத்திலும் தர்மசீலனாய் உதாரனாய் ராஜாவுக்கு விலையாக ஏதேனும் ஒன்றை கொடுத்தால் பெரும் விலை கிடைக்கவும், அது தன்னையே உபகார புத்தியாலே கொடுத்தால் வேண்டுவதெல்லாம் கிடைக்கவும் காணா நின்றோம் அப்படிங்கிறார். இப்படி சொன்ன விஷயத்த இந்த வாக்கியத்துல நாம் காணலாம். ஆச்சரியமா இப்படி உதாரணங்களை கொண்டு
சரியான விஷயத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், எந்த விதமான கலக்கமும் இல்லாமல் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதுதான் சங்கா கலங்க அபகம உஜ்வலானி. இன்னொரு உதாரணம் எடுத்துட்டோமானா, இப்போ சில பேர் திருவாராதனம் பண்றதுக்கு அருகதை உடையவர்கள். திருவாராதனம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பல சம்ஸ்காரங்கள் ஆயிருக்கணும். அந்த சம்ஸ்காரங்களை பெறத்துக்கு அவளுக்கு தகுதி இருக்கணும். அது அப்பேற்பட்டவர்கள் தான் பகவத் திருவாராதனத்தை நேரடியாக செய்ய முடியும். அப்போ மற்றவாள்லாம் பகவத் திருவாராதனம் செய்ய முடியல அப்படின்னா அவளுக்கு அந்த திருவாராதனத்தினுடைய பலன் கிடைக்காமல் போயிடுமே. அவளுக்கு மனசுல பக்தி இருந்தாலும் திருவாராதனம் பண்றதுக்கு அவளுக்கு தகுதி இல்லை. இப்ப அவ புருஷர்களாக இல்லை, யஜ்ஞோபவீதம் தரித்துக் கொள்ளக்கூடிய குலத்துல பிறக்கவில்லை அப்படின்னு இருந்தா அவளுக்கெல்லாம் எம்பெருமான் அளிக்கக்கூடிய பலன் கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு சிலருக்கு சந்தேகங்கள் வரலாம். இப்ப அப்படி பார்த்தோம்னா இந்த காலத்துல நிறைய கேள்வி கேட்கிறான். பல பெண்கள்லாம் கேட்கக்கூடிய கேள்விதான் இது. இப்ப வேதம் அப்படிங்கிறது ரொம்ப வசதி. வேதம் சொல்ல முடிஞ்சா எம்பெருமானை வசத்தியாக ஆராதித்ததாக ஆகும். ஆனால் அதற்கு அடியோங்களுக்கு தகுதி இல்லையே. அப்போ வேதம் சொல்ற அந்த பாக்கியத்தை அடியோங்கள் பெறாமல் போயிடுறோமே, அப்போ அந்த பலன் எங்களுக்கு கிடைக்காதா, நாங்கள் சொன்னால் என்ன அப்படின்னு எல்லாம் கேள்வி. இதற்கு பதிலளிக்கும் பொழுது ஒரு பிரமாணத்தை கொண்டு அளிக்க வேண்டும். யாரு சொன்னது திருவாராதனம் பண்ணா மட்டும்தான் வசதி, வேதம் சொன்னா மட்டும்தான் வசதி அப்படின்னு? அவரவர்களுக்கு என்ன வர்ணாசிரம தர்மங்கள் விதிச்சிருக்கோ அதுக்கு ஏத்தாப்புல கைங்கரியம் பண்ணினா அந்த கைங்கரியத்துக்கு துல்லியமான பலனை நிச்சயமாக எம்பெருமான் கொடுப்பான். ஆச்சரியமாக பாத்மோத்தர சம்ஹிதையில சொல்லப்பட்டிருக்கு, ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம் தஸ்மாத் பரதரம் புரோக்தம் ததீயாராதனம் பரம் என்று. அதாவது ஆராதனங்களுக்குள்ளே சிறந்தது விஷ்ணுவான நாராயணனுடைய ஆராதனம், அதை காட்டிலும் சிறப்புற்றது ததியர்களுடைய ஆராதனம், எம்பெருமானுடைய பக்தர்களுடைய ஆராதனம். என்ன பொருள்னு கேட்டா, ஒருத்தர் திருவாராதனம் பண்றாரானா அதுக்கு நம்மளால முடிஞ்ச ஒத்தாசையை செய்ய வேண்டும். அங்க கிரகத்துல கிரகிணி இருக்கிறாள் அப்படின்னா அந்த திருவாராதனத்துக்கு வேண்டிய பாத்திரங்களை சுத்தி செய்து கொடுப்பது, கோலம் போடுவது, தளிகை பண்ணுவது, இந்த வழக்கேத்துவது, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செய்தாலேயே திருவாராதனம் செய்த பலன் அவளுக்கு கிடைக்கிறது. அதே மாதிரி அந்த திருவாராதனத்துக்கு இருக்கக்கூடிய புஷ்பங்களை வளர்க்கறதுக்கு நந்தவனத்துல ஒரு தோட்டக்காரன் இருந்தானால் திருவாராதனத்துக்கு பயன்படுத்தும் புஷ்பத்தை அவன் வளர்க்கிறான். அப்படிங்கறதுனால அந்த திருவாராதனம் செய்பவருக்கு அவன் ஒத்தாசையாக இருக்கான். அப்படிங்கறதுனால திருவாராதனத்துடைய பூர்த்தியான பலன் இவனுக்கும் கிடைக்கும். அந்த மாதிரி சாஸ்திரங்கள் மிகவும் அழகாக அவரவருக்கு ஏத்த மாதிரி ஒரே பலனை கொடுக்கிறது அப்படின்னு சாதிக்கிறார். மகாபாரதத்துல ஆச்சரியமான இன்னொரு ஸ்லோகம் சாதிக்கிறார். தர்மஹா ஸ்ருதோவா திருஷ்டோவா ஸ்மிருதோவா கதிதோபிவா அனுமோதிதோபிவா ராஜேந்திர புனாதி புருஷம் சதா. தர்மம் அப்படிங்கறத கடைபிடிச்சா நமக்கு புனிதத்தன்மை வர்றது சரி. ஆனால் அது மட்டும் இல்ல, தர்மத்தை பத்தி கேட்டாலோ ஸ்ருதோவா தர்மம் பண்றான் ஒத்தன் அப்படின்னு பார்த்தாலோ, திருஷ்டோவா தர்மம் பண்ணினான் ஒத்தன் அப்படின்னு நினைச்சுண்டாலோ, அதாவது பெரியவர்களுடைய கதைகளை பத்தி நினைச்சுண்டா கூட, ஸ்மிருதோவா இல்ல அந்த கதைகளை பத்தி பேசினா கூட, கதிதோபிவா அனுமோதிதோபிவா அவர்களை பின்பற்றி நடந்தால் எல்லாமே நமக்கு பெரிய பாவனத்துவத்தை கொடுக்கும். புனாதி புருஷம் சதா அப்படிங்கிறார். அதனால நேரடியா ஒரு காரியத்தை பண்ணினால்தான் பலன் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. அவரவர்களுடைய வர்ணாசிரம தர்மத்துக்கு ஏத்த மாதிரி எப்படியெல்லாம் தர்மத்தை கடைபிடிக்க முடியுமோ அப்படியெல்லாம் பிடித்தால் அதே பலன் கிடைக்கும் அப்படிங்கிறார். இப்ப ஸ்ரீவைகுண்டத்துல போனா கூட முக்தர ஆன பிறகு என்ன கைங்கரியம் எந்த முக்தனுக்கு கிடைக்கிறதோ அவனுக்கு கிடைக்கிற ஆனந்தமானது ஆதிசேஷனுக்கு கிடைக்கிற ஆனந்தம் மாதிரிதான். அதுல எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. அனந்தகருட விஸ்வக்சேனாதிகளுக்கு என்ன அனுபவம் இருக்குமோ அதே அனுபவம் தான் எல்லா முக்தாத்மாக்களுக்கும் இருக்கும். இப்போ இந்த நிமிஷம் ஒரு முக்தன் போய் சேர்றான் அப்படின்னா அவனுக்கும் அதே நிலை ஆனந்தம் கிடைக்கும். அவன் ஆதிசேஷன் போல பர்யங்கமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால்
பர்யங்கமா இருந்து ஆதிசேஷன் என்ன ஆனந்தத்தை அனுபவிக்கிறாரோ அதே ஆனந்தம் இவனுக்கும் கிடைக்கும் அந்த இடத்துல கைங்கரியம் பண்ணி. அதனால பலன்ல வித்தியாசம் இல்லை அப்படிங்கறத ரொம்ப நன்னா புரிஞ்சுக்கணும். அதுதான் சங்கை கலங்கம் இதெல்லாம் நீங்கிய தத்துவ ஞானமாக ஆகும் அப்படிங்கிறார். ஆழ்வார்களும் பல இடங்கள்ல சொல்றார், குன்றமெடுத்த பிரான் அடியாரோடும் ஒன்றி நின்ற சடகோபன் உரை செயல் அப்படிங்கிறார். அடியார்களோட ஒன்றி நின்றதுதான் சடகோபன் பெற்ற பெரும் பேர் அப்படின்னு நம்மாழ்வார் நினைக்கிறார். அதே மாதிரி ஏத்தி இருப்பாரை வெல்லுமே மற்றவரை சாற்றி இருப்பார் தவம் அப்படின்னு திருமழிசை ஆழ்வார் சாதிக்கிறார். அதாவது எம்பெருமான பத்தி ஏத்தி பாடுறவர்கள் அவா செய்யற தபஸ விட இந்த மாதிரி எம்பெருமான பத்தி பாடுறாளே அவளை பற்றி இருக்கிறது இன்னும் பெரிய தபஸ் அப்படின்னு ஆச்சரியமா சாதிக்கிறார். இந்த மாதிரி பாகவத கைங்கரியம் எவ்வளவு வசதி, பாகவதாளுக்கு கைங்கரியம் பண்றது எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதை காட்டிலும் ஒரு படி மேல. அதனால நேரடியா திருவாராதனம் பண்ண முடியலையே, வேதம் சொல்ல முடியலே என்று நினைத்து கொள்ள வேண்டாம். அவரவர்களுக்கு என்ன விதிச்சிருக்கோ அதை செய்யலாம். திருவாராதனத்துக்கு ஒத்தாசையோ இல்ல வேதத்தின் இடத்திலே தமிழ் வேதமாகிற திவ்ய பிரபந்தத்தை சேவிப்பதோ இதெல்லாம் செய்தாலேயே அதே உரிய பலன் கிடைக்கும் அப்படின்னு ஆச்சரியமாக சாதிக்கிறார். இப்போ மதியம் ஹிருதயம் தவ பிரசாதாத்து அலங்கசீரன் அப்படிங்கிற தொடரை எடுத்துட்டோமானா தன்னுடைய உள்ளத்தை அலங்கரிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் சுவாமி தேசிகன். இது ஸ்ரீ நடாதூர் அம்மாளுடைய பிரார்த்தனையிலிருந்து அப்படியே பின்பற்றி சுவாமி தேசிகன் சாதித்த விஷயமாக தெரிகிறது. நடாதூர் அம்மாளுடைய ஸ்லோகமானது சர்வஜ்ஞோபி யத் பிரசாதேன ஞானம் தத் பலமாப்னுயாத்து சோயம் ஹயாஸ்யோ பகவான் ஹிருதிமே பாத்து சர்வதா அப்படின்னு எப்பொழுதும் எம்பெருமான் ஹயக்ரீவன் தன்னுடைய ஹிருதயத்திலே இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். எந்த எம்பெருமான் எல்லா ஞானத்துக்கும் இருப்பிடமாக இருக்கிறானோ, எந்த எம்பெருமானுடைய கிருபையினால் ஞானமாகிற பலன் எல்லாருக்கும் கிடைக்குமோ அப்பேற்பட்ட ஹயவதனன் என்கிற எம்பெருமான் என்னுடைய ஹிருதயத்தை எப்பொழுதும் அலங்கரிக்கட்டும் பாத்துமே சதா அப்படிங்கிறார் நடாதூர் அம்மாள். சுவாமி தேசிகன் அலங்கிருஷீரன் அப்படிங்கிற பதத்தை போட்டிருக்கார். ரெண்டுத்துக்கும் பொருள் ஒரே மாதிரி தான் அமைகிறது. அதே மாதிரி மதியம் ஹிருதயம் அப்படின்னு எடுத்துக்கொண்டோமானா ஹிருத்யா ஹிருத்பத்ம சிம்ஹாசன ஹயக்ரீவ ஹேஷோர்மி கோஷ அப்படிங்கிற ஸ்லோகத்துல ஹிருதயத்துல இருக்கக்கூடிய பத்மசிம்மாசனத்திலே ஹயக்ரீவனை வீற்றிருக்கும் ஆச்சாரியர்கள் அப்படின்னு எடுக்கிறார். இந்த ஸ்லோகத்தை நம்ம இதுவரைக்கும் இந்த ஹயக்ரீவ ஸ்தோத்திர தொடர்ல 3 தடவை பார்த்திருக்கோம் வேற வேற கான்டெக்ஸ்ட்ல. 23வது ஸ்லோகத்துல ஜெயத்வஜம் அதாவது ஜெயித்ரத்வஜபட அப்படிங்கிற சப்தத்தை எடுத்துட்டு அதுக்கு வியாக்கியானமா அந்த ஸ்லோகத்துல பார்த்தோம். 3வது ஸ்லோகத்துல ஹேஷோர்மி கோஷ அப்படிங்கிற பதத்தை எடுத்துன்னு பார்த்தோம். இந்த இடத்துல ஹிருத்யா ஹிருத் பத்ம சிம்ஹாசன அப்படிங்கறத கொள்ளணும். அதாவது மதியம் ஹிருதயம்னு சொல்றாரே சுவாமி, அது அவருடைய உள்ளத்துல இருக்கிற தாமரையில எம்பெருமான் தத்துவ ஞானத்தை அலங்கரிக்க வேண்டும் அப்படிங்கறத குறிக்கிறது அப்படிங்கிறதுக்கு கிராஸ் ரெஃபரன்ஸா இதை பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தை நம்ம நன்னா தெரிஞ்சுட்டோம்னா நமக்கு எந்த விதமான சம்சயமும் ஏற்படாது, யாராலையும் நம்மளை கலங்க வைக்க முடியாது. இதனுடைய கீ பாயிண்ட்ஸ் அபநீதி பேதைஹி அப்படிங்கிறதுக்கு என்னென்ன பார்த்தோம்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சங்கா சமாதானம் அதெல்லாம் எப்படி உதாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். எம்பெருமான் ஹயக்ரீவன் சுவாமியினுடைய திருவுள்ளத்துல எப்படி அலங்கரித்து கொண்டு இருந்தார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு மேல பலஸ்ருதி. 32வது ஸ்லோகம் தியான ஸ்லோகம், ஆச்சரியமான ஸ்லோகம். வியாக்கியா முத்ராம் கரசரசிஜைஹி புஸ்தகம் சங்க சக்ரே பிப்ரத்பின்ன ஸ்படிகருச்சிரே புண்டரீகே நிஷண்ணஹ அம்லான ஸ்ரீரமிருத விஷதைரம்சு விப்ளாவயன்மாம் ஆவிர்பூயாதனக மஹிமா மானசே வாகதீஷஹ. இந்த ஸ்லோகத்துல கிரியாபதம் ஆவிர்பூயாத் அப்படிங்கிறது இதுவும் ஆஷீர்லிங்ல அமைஞ்சிருக்கு. 6வது ஆஷீர்லிங் கிரியாபதம் ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்துல பெனடிக்டிவ் மூட். யார் ஆவிர்பூயாத், ஆவிர்பூயாத்னா தோன்ற வேண்டும் அப்படின்னு அர்த்தம், ஆவிர்பவிக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். யார் ஆவிர்பவிக்க வேண்டும், யாரு தோன்ற வேண்டும்? வாக் அதீஷா, வாகதீஷா, வாக்குக்கு அதிபதியான ஸ்ரீ ஹயக்ரீவ பகவான் தோன்ற வேண்டும். எங்கே? குத்ர மானசே ஆவிர்பூயாத், மனத்தில் தோன்ற வேண்டும். என்ன பண்ணிக்கொண்டு ஆவிர்பவிக்க வேண்டும்? கிம் குர்வன் ஆவிர்பூயாத், மாம்
அமிர்த விஷதைஹி அம்சுபிஹி பிளாவயன்னு ஆவிர்பூயாத். அடியேனை அமுதம் போன்றிருக்கக்கூடிய வெண்மையான ஒளிகளால் முழுகச் செய்து கொண்டு ஆவிர்பவிக்க வேண்டும். அப்படியே ஹயக்ரீவ பகவானுடைய கிரணங்கள் என்னை முழுக்கடிக்கிற மாதிரி இருக்கிற நிலையில என்னை கை கொள்ள வேண்டும், என்னிடத்தில் தோன்ற வேண்டும் அப்படின்னு ஆச்சரியமாக சாதிக்கிறார். இந்த வாகதீஷன் எம்பெருமான் எப்படி இருக்கார் அப்படிங்கிறது மீதி ஸ்லோகத்துல வர்ணனை. கீதிருஷா வாக் அதீஷா அப்படின்னு கேட்டா, கரசரசிஜைஹி வியாக்கியா முத்ராம் புஸ்தகம் சங்க சக்கரே பிப்ரத் பின்ன ஸ்படிக ருச்சிரே புண்டரீகே நிஷண்ணஹா. வாகதீஷா எப்படி இருக்கார்? கரசரசிஜைஹி 4 திருக்கரங்கள் பன்மையில போட்டிருக்கார், அதனால 4 திருக்கரங்கள்னு தெரிகிறது. கமலம் போன்ற 4 திருக்கரங்களால் வியாக்கியா முத்ராம் வியாக்கியான முத்திரையுடன், புஸ்தகம் ஸ்ரீகோஷத்துடன், சங்க சக்கரே சங்கம் சக்கரம் இதெல்லாம் கொண்டு, பிப்ரத் பின்ன ஸ்படிக ருச்சிரே புண்டரீகே அப்பொழுது பிளக்கப்பட்ட ஸ்படிக மணி போல இருக்கிற வெண்தாமரையிலே நிஷண்ணஹா வீற்றிருக்கும் வாகதீஷா வாக்குக்கு அதிபதியான எம்பெருமான் ஹயக்ரீவன். அனக மகிமா வாகதீஷா குற்றமற்ற பெருமையுடைய வாகதீஷன் எம்பெருமான். அம்லான ஸ்ரீஹி வாகதீஷா குன்றாத ஒளியை உடையவனான வாகதீஷன். அதாவது ஆச்சரியமான பிராட்டியுடன் சேவை சாதிக்கும் லக்ஷ்மி ஹயக்ரீவன் என்று பொருள். அன்வயத்தை பார்த்தோமானா, கரசரசிஜைஹி வியாக்கியா முத்ராம் புஸ்தகம் சங்க சக்கரே திருக்கரங்களினால் வியாக்கியான முத்திரை, புஸ்தகம், சங்கம், சக்கரம் எல்லாத்தையும் தரித்து கொண்டிருக்கும். பிப்ரத் பின்ன ஸ்படிக ருச்சிரே புண்டரீகே நிஷண்ணஹா பிளக்கப்பட்ட ஸ்படிக மணி போல் இருக்கக்கூடிய வெண்தாமரையை தனக்கு ஆசனமாக கொண்ட அம்லான ஸ்ரீஹி குன்றாத ஒளி உடையவனான ஸ்ரீ என்கிற பிராட்டியுடன் சேர்ந்திருக்கக்கூடியவனான அனக மகிமா குற்றமற்ற பெருமையை உடைய வாகதீஷா வாக்குக்கு அதிபதியான ஹயக்ரீவ பகவான். அமிர்த விஷதைஹி அம்சுபிஹி அமுதம் போன்ற கிரணங்களால் மாம் பிளாவயன்னு என்னை முழுகடிக்கச் செய்து, மானசே என்னுடைய உள்ளத்தில் ஆவிர்பூயாத் தோன்ற வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை. தியான ஸ்லோகம் ஆச்சரியமான தியான ஸ்லோகம். வேர்ட் பை வேர்ட் மீனிங் பார்த்தாலும் இதே கிடைக்கிறது. கரசரசிஜைஹி தாமரை போன்ற 4 திருக்கைகளால், வியாக்கியா முத்ராம் புஸ்தகம் சங்க சக்கரே இந்த 4 விஷயங்கள் இருக்கு. அதுக்கு மேல பிப்ரத் பின்ன ஸ்படிக ருச்சிரே இந்த மாதிரி பிளக்கப்பட்ட வெண்தாமரை அழகாக இருக்கிறது, அது ஒளிமயமாய் இருக்கிறது. புண்டரீகே அப்பேற்பட்ட தாமரையில நிஷண்ணஹா எழுந்துள்ளி இருக்கார் ஹயக்ரீவ பகவான். அம்லான ஸ்ரீஹி குன்றாத ஒளியுடையவனான குற்றமற்ற பெருமையுடையவனான அனகமகிமா வாகதீஷன் வாக்குக்கு அதிபதியான ஹயக்ரீவன். அமிர்த விஷதைஹி அம்சுபிஹி அமுதம் போல வெண்மையான ஒளிகளால், மாம் பிளாவயன்னு மானசே ஆவிர்பூயார் அடியேனை மூழ்கடிக்கச் செய்து கொண்டு மனத்தில் தோன்ற வேண்டும் அப்படின்னு விட்டார். இப்ப ஆஷீர்லிங் கிரியாபதம் 6 பார்த்திருக்கோம்னு சொன்னோம். அதனுடைய ஒரு பட்டியல்: 19 சமேதிஷீரன், 20 பூயாத், 28 அபியுபேயாக, 29 சமேதிஷீய, 31 அலங்கிருஷீரன், 32 ஆவிர்பூயாத். இந்த தியான ஸ்லோகம் எதுக்கு சாதிக்கிறார் சுவாமி? ஒரு ஸ்தோத்திரத்திலையும் தியான ஸ்லோகம் உண்டு. அது எதுக்கு சாதிக்கிறார் அப்படின்னு கேட்டா, நின் வடிவழகு மறவாதார் பிறவாதாரேன்னு அவரே எடுக்கிறார். எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை நினைச்சுட்டோமானா, அதை வழிபட்டுட்டோமானா, அது நம்மை அடுத்த பிறவியிலிருந்து காப்பாத்தும் அப்படிங்கிறார். இதுவரை இந்த ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்துல 3 விதமான தியானங்கள் இந்த ஸ்லோகத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார். அது என்னன்னு கேட்டா, முதல்ல பிராச்சி சந்தியா காச்சித் அந்தர்நிஷாயாக அப்படிங்கிற ஸ்லோகத்துல வாகீஷாக்கியா வாசுதேவசிய மூர்த்தி, அந்த ஒளியானது ஒரு மூர்த்தி வடிவம் கொண்டு தோன்ற வேண்டும். வாசுதேவன் என்கிற எம்பெருமான் வாகீஷன் என்கிற மூர்த்தியாய் தோன்ற வேண்டும் அப்படின்னார். 13வது ஸ்லோகத்துல முக்தேந்து நிஷ்யந்த விலோபனீயாம் அப்படிங்கிற ஸ்லோகத்துல எம்பெருமான் ஹயக்ரீவனுடைய மூர்த்தியானது ஒரு முக்த இந்து பாலச்சந்திரன் போல வடிவு கொண்டது அப்படின்னு வர்ணித்தார். 26வது ஸ்லோகத்துல நவபுண்டரீகே சரத்கனே சந்திரமிவ ஸ்புரந்தம் என்று சொன்னார்.
ஹயக்ரீவன் எம்பெருமான் வெண் தாமரையில தோன்றிருக்கிறாரே, அது சரத்கால மேகம் போல இருக்கிறது, அவனுடைய திருமேனி அதுல சரத்கால சந்திரன் போல இருக்கிறது அப்படின்னு ஒரு உருவகம் சொன்னார். இந்த மாதிரி பல தியான ஸ்லோகங்களை சில சில விஷயங்களை கொண்டு சில ஊமைகளை கொண்டு சொன்னார். இந்த இடத்துல சாட்சாத்தை எப்படி சேவிக்கிறோமோ அதை அப்படியே வர்ணிச்சு சாதிச்சிருக்கார். இப்ப வியாக்கியா முத்ரை அப்படின்னா என்னங்கிறத பத்தி நம்ம 23வது ஸ்லோகத்துல ரொம்ப விஸ்தாரமா பார்த்திருக்கோம். ஹம்சாஸ்ய கரம் அப்படின்னு பேர் வியாக்கியா முத்ரைக்கு. மத்தியமாத்யாஸ்திரயோங்குல்யா பிரசுதா விரளாயதி தர்ஜன்யங்குஷ்ட சம்யோகே ஹம்சாஸ்ய கரம் ஈரிதி, ஹம்சாஸ்ய கரை ஈரிதி அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது எப்படி இருக்கு, இந்த கட்ட விரலும் ஆள்காட்டி விரலும் சேர்ந்திருக்கு, மீதி 3 விரல்கள் விரிஞ்சிருக்கு. மத்தியமா முதலிய 3 விரல்கள் விரிஞ்சிருக்கு, தர்ஜனி அங்குஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 விரல்கள் சேர்ந்திருக்கு. இதுதான் ஹம்ச முத்ரை, வியாக்கியான முத்ரை, ஞான முத்ரை அப்படிங்கறத எல்லாம் நிறைய பார்த்திருக்கிறோம். கரசரசி ஜெய்ஹி புஸ்தகம் சங்க சக்கரே அப்படின்னு சொல்றதுனால எம்பெருமானுடைய வலக்கை இடக்கை ரெண்டுத்திலும் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத சேர்த்து வச்சு சொல்றாரு. இடத்துல தனித்தனியாக ஸ்லோகங்கள் அமைந்தது போக தனியான ஸ்லோகங்கள் வலக்கைக்கு வியாக்கியான முதிரை கொண்டது, ஜபமாலை கொண்டது அப்படிங்கறதெல்லாம் 23, 24 ஸ்லோகங்கள்ல வருது. அதை தவிர இந்த இடத்துல சக்கரமும் தரிச்சுட்டு இருக்கார் அப்படிங்கறத சாதிக்கிறார். சக்கரத்தை பத்தி முன்னாடி வரல, 23, 24 ஸ்லோகங்கள்ல இவ்விடத்துல சாதிக்கிறார். அதே மாதிரி இடக்கையில புஸ்தகம் உண்டு அப்படிங்கறத 25வது ஸ்லோகத்துல சாதிச்சிருந்தார். இந்த இடத்துல சங்கமும் இருக்கிறது அப்படிங்கறத சொல்றார். ஆக மொத்தமா இப்ப என்ன கிடைக்கிறது, வலது திருக்கரத்துல வியாக்கியான முத்ரை இருக்கு, ஜபமாலை இருக்கு, சக்கரம் இருக்கு. இடது திருக்கரத்துல சங்கம் இருக்கு, புஸ்தகம் இருக்கு. அதனால வலக்கையானது உபதேசம் அபியாசம் இவை இரண்டையும் குறிக்கிறது. உபதேசம் வியாக்கியான முதிரை குறிக்கிறது, அபியாசம் ஜபமாலையும் சக்கரமும் குறிக்கிறது. ஜபமாலையை கொண்டு மீண்டும் மீண்டும் அபியசிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல சக்கரமும் மீண்டும் மீண்டும் அபியாசம் பண்ணிட்டே இருக்கும். அது போய் எங்க எல்லாம் எதிரிகள் இருக்கோ அதையெல்லாம் துரத்தி துரத்தி வந்துட்டு இருக்கும். அது எப்பவுமே அஜயில இருக்கக்கூடியது. அதனால அபியாசம் அப்படிங்கிறது சக்கரத்துக்கு பொருத்தமான ஒரு விஷயம். அதே மாதிரி இடது திருக்கரத்துல சங்கம் புஸ்தகம் ரெண்டும் இருக்கு. ரெண்டுமே எம்பெருமானுடைய சௌசீல்ய சௌலபியாதிகளை காண்பிக்கிறது அப்படின்னு வியாக்கியானம். அது ஏன்னு கேட்டா, சங்கத்தினாலதான் துருவனுடைய கன்னத்தை தடவி அவனுக்கு ஞானத்தை வரவழைத்தார் எம்பெருமான். அவ்விடத்தில் அவனுடைய சௌலபியத்தை காண்பித்து கொடுத்தார். இந்த புஸ்தகத்தை தன் கரத்திலே வைத்துக்கொண்டு புஸ்தகத்தை ஸ்ரீகோஷத்தை சேவித்தால் எப்பொழுதும் ஞானமானது நமக்கு கூடையே இருக்கும். அபியாசம் செய்து கொண்டே இருக்க வேண்டும், கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் காண்பிக்கிறதுக்கு சர்வஜனான எம்பெருமான் தானே புஸ்தகத்தை தரிச்சுட்டு இருக்கான். அந்த மாதிரி ஒரு சௌஷீல்யம், நாமும் அவனும் வேறல்ல அப்படின்னு வரையற கலந்து பழகக்கூடிய தன்மையை காண்பிக்கிறது இந்த புஸ்தகத்தை தரித்தல் அப்படிங்கிற விஷயம். அதனால சங்கம் புஸ்தகம் இது ரெண்டுத்தையும் இடக்கையால தரிச்சுட்டு இருக்கார் அப்படிங்கறதுனால எம்பெருமானுடைய சௌலபியமும் சௌஷீல்யமும் தெரிகிறது. அதற்கு மேலே இந்த புஸ்தகம் சங்க சக்கரே அப்படின்னு பெருமாள் திருக்கரத்துல வச்சுட்டு இருக்காருங்கிறத பத்தி பல கிராஸ் ரெஃபரன்சஸ் எல்லாம் வருது. ஸ்ரீ ஹயக்ரீவ அஷ்டோத்தர சதநாமாவளி ஸ்துதி ஒண்ணு இருக்கு. அதுல அக்ஷமாலா ஞானமுத்ரா யுக்தஹஸ்தோ வரப்பிரதா அப்படின்னு எடுக்கிறார். அதே மாதிரி ஹயக்ரீவ தியானம்னு ஒண்ணு இருக்கு. இது ஹயக்ரீவ உபனிஷத்துல ஒரு பாகம் அப்படிங்கிறா. அதுலயும் சங்கம் சக்கரம் மகாமுத்ரா புஸ்தகம் எல்லாவற்றையும் 4 கரங்களிலே எம்பெருமான் வைத்துக் கொண்டிருக்கிறான். சம்பூர்ண சந்திரன் போல அவன் விளங்குகிறான் அப்படிங்கறதை எல்லாம் சாதிச்சிருக்கார். இது சந்திரன் விஷயமான ஸ்லோகத்திலேயும் 26வது ஸ்லோகத்திலேயும் முன்னாடி பார்த்திருக்கிறோம் இந்த ரெஃபரன்ஸ். இதுக்கு மேல பின்ன ஸ்படிக ருச்சிரே புண்டரீகே நிஷண்ணஹா அப்படின்னு எடுத்துட்டோமானா, வித்யாமூர்த்தி அகண்ட சந்திரவலய ஸ்வேதாரவிந்த ஸ்திதம் ஹிருத்யாபம் ஸ்படிகாத்ரி நிர்மலதனும் வித்யோதமானம் ஸ்ரீயா என்று கூறப்பட்டிருக்கிறது. எம்பெருமான் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டா, சந்திர வலயத்தோட திகழ்கிறான், ஸ்வேத அரவிந்தத்துல ஸ்திதமாய் இருக்கிறான், அவன் வித்யாமூர்த்தியா இருக்கிறான். அவனுடைய தோற்றமானது, அவனுடைய திருமேனியானது நிர்மலமா இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா ஸ்படிகாத்ரி அப்படிங்கிறார். ஸ்படிகத்தினுடைய மலை மாதிரி இருக்கிறது அப்படின்னு வர்ணனை. இந்த வர்ணனை சுவாமி தேசிகனும் 2வது ஸ்லோகத்தை சாதிக்கிறார். சுத்த ஸ்படிக மணி பூபிருத்து அப்படின்னு சொல்லி. இப்போ
மணிபூபிருத்து சுத்த ஸ்பட்டிகம் இதெல்லாம் சொல்லிவிட்டார். இந்த ஸ்பட்டிகமணி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒளிமயமா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் தெரியறது. ஆனா அந்த ஒளியானது இன்னும் எவ்வளோ பிரகாசமா இருக்கும்னு கேட்டா, அது உடைச்சுட்டா, அதாவது ஸ்பட்டிகமணியை உடைச்சுட்டா அதனுடைய உள்பாகத்துல இன்னும் தேஜஸும் அழகும் காந்தியும் கூடி இருக்குமாம். அதனாலதான் பின்ன ஸ்பட்டிக அப்படிங்கிற சப்தத்துல இவ்விடத்துல பிரயோகப்படுத்துறார் சுவாமி தேசிகன். இதுக்கு மேல அம்லான ஸ்ரீஹி அப்படிங்கறத எடுத்துட்டோமானா, குன்றாத ஒளி உடைய எம்பெருமான் அப்படிங்கிறார். குன்றாத ஒளி யாருக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டா, லக்ஷ்மி தேவி சாட்சாத் ஸ்ரீங்கிற பதமே இருக்கு அவ்விடத்துல. இப்ப ஹயக்ரீவன் எம்பெருமானுடைய திருமடியில ஏன் லக்ஷ்மி எழுந்தருளி இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஆச்சரியமா சில காரணங்களை ஆசுகவி சார்வபௌம ஸ்ரீநிதி சுவாமி ஸ்ரீ ஹயக்ரீவ விம்சதி அப்படிங்கிற ஸ்தோத்திரத்துல சாதிக்கிறார். 7வது ஸ்லோகம். ரம்பாதிவாஹ்ய ரமணீய தனு பிரகாரா ரம்பா ரமாசி ரமணி மணிரத்ர சாத்வம் ரம்பாபிராம சுபகோரு கதா பவே மே இத்யங்ககாவி தனுஷேனு ரமாம் ஹயாஸ்ய. ஆச்சரியமான ரம்பா அப்படிங்கிற சப்தத்தை வச்சு சமத்காரமா பல அர்த்தங்களை கொண்டு வரார் சுவாமி. ரம்பா அப்படிங்கிற சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் உண்டு. முதல்ல ரம்பானா வாழை அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று ரம்பா அப்படின்னா ரம்பாங்கிற அப்சரஸ். இன்னொரு ரம்பா அப்படிங்கிறது இடது பக்கத்தை குறிக்கும். இன்னொரு அர்த்தம் ரம்பானா மடி அப்படின்னு அர்த்தம். ரம்பா அப்படிங்கிற பதத்துக்கு 4 விதமா அர்த்தம் சொல்லலாம். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார் சுவாமின்னு கேட்டா, ரம்பா மாதிரி இருக்கு ஹயக்ரீவன் எம்பெருமானுடைய மடி. ஹயக்ரீவன் எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் இந்த இடத்துல சம்வாதம் நடக்கிறது. இந்த ஸ்லோகத்துல எம்பெருமான் சொல்றார், என்னுடைய மடி, அதாவது என்னுடைய தொடை அப்படிங்கிறது வாழை மாதிரி இருக்கு. ரம்பாதிவாஹ்ய ரமணீய தனு பிரகாரா, வாழை மாதிரி இருக்கு. எம்பெருமானுடைய திருத்துடைய வாழையோடு ஒப்பிடுறது வழக்கம்தான். ஆச்சரியமா இருக்கும். அப்படியே தன்மை, மழமழான்னு இருக்கக்கூடிய தன்மை, அழகு, இதெல்லாம் கொண்டு பார்த்தால் ஒரு உவமை சொல்ல வேண்டுமானால் வாழை போன்று அப்படின்னு சொல்லுவது வழக்கம். அதனால வாழை மாதிரி என்னுடைய மடி இருக்கு. இந்த வாழை ரம்பா அப்படிங்கிற மடியில, ஹே ரமே பிராட்டியே, நீ அமர்ந்திருப்பது சரிதான் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த ரம்பா அப்படின்னு வாழை மாதிரி இருக்கிற ரம்பா, இந்த 2வது ரம்பாவுக்கு மடின்னு பேரு. அந்த ரம்பாவில இருந்துதான் ரம்பா அப்படிங்கிற அப்சரஸ் வந்தா. எம்பெருமானுடைய தொடையிலிருந்து தான் அப்சரசுக்கள்லாம் வந்தா அப்படின்னு சொல்லியிருக்கு. எல்லா அப்சரசுக்களும் வரல. ஊர்வசி அப்படிங்கிற அப்சரசு வந்தா. அந்த ஊர்வசி அப்படிங்கிறவளை பார்த்து ரம்பாதிகள்லாமும் வணங்கினார்களாம். அதனால ஊர்வசி அப்படிங்கிறவ தலைவி ஆயிட்டா அப்சரசுக்களுக்கெல்லாம். ஆனால் அந்த ஊர்வசிக்கு கூட தலைவியா இருக்கும் தகுதி உனக்கல்லவா இருக்கிறது. நீதானே சுந்தர ஸ்திரீகள் எல்லோருக்கும் தலைவி. அதனால ரம்பா மாதிரி அப்சரசுக்களுக்கு தலைவியான ஊர்வசி உருவான இடத்தின் மீது நீ உட்காருவது அவர்களுடைய தலை மீது உட்காருவது மாதிரி, அவர்களுக்கெல்லாம் நீ தலைவி மாதிரி. அதனால ரம்பா மாதிரி அப்சரசுகள் உண்டான ரம்பாவாகிற என்னுடைய தொடை மேல நீ அமருவது சரிதான் அப்படின்னார். அது மட்டும் இல்ல, என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, இந்த இடது பக்கமான தொடையில்தான் பிராட்டி எழுந்தருளி இருக்கிறார். அப்படி இடது பக்கத்துல எழுந்தருளி இருக்க வேண்டிய அவசியம் என்ன? இடது பக்கத்துக்கும் ரம்பான்னு பேர். அதனால ரம்பாவான இடப்பக்கத்திலே பிராட்டி எழுந்தருள்வதன் அவசியம் என்னன்னு கேட்டா, அதுக்கு ஹயக்ரீவ மூர்த்தியினுடைய இடது திருக்கரத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்தா பதில் கிடைச்சிடும். இப்பதான் பார்த்தோம், இடது திருக்கரம் அப்படிங்கிறது எம்பெருமானுடைய சௌஷீல்ய சௌலபியாதிகளை கூறக்கூடிய திருக்கரம். சௌஷீல்யம் சௌலபியம் இதுக்கெல்லாம் ஆஸ்தானமாய் உரிமை உடையவள் பிராட்டி. அவள்தான் முதல்ல சௌஷீல்யத்தை சௌலபியத்தை காட்டுவா ஜீவன் கிட்ட. அதனால சௌஷீல்ய சௌலபியத்துக்கு பக்கமா இருக்கக்கூடிய ரம்பாங்கிற இடது பக்கத்திலே, ரம்பான்ற பக்கத்துல இருக்கிற ரம்பான்ற தொடையிலே ரம்பாதி அப்சரசுக்கெல்லாம் தலைவியான
ரமாங்கிற பிராட்டி எழுந்துருளி இருக்கிறார் அப்படிங்கறத ஆச்சரியமா சாதிக்கிறார். இந்த பிராட்டியானவள் சம்சார தாபத்தை எல்லாம் போக்குவள், காரணம் ஞானத்தை அபிவிருத்தி அடைய செய்வாள் அப்படிங்கறத சாதிக்கிறார். ரம்பா திவாஹ்ய ரமணீய தனு பிரகாரா ரம்பா ரமாசி ரமணி மணிரத்ரசாத்வம். ரம்பா அப்படிங்கிற வாழை மாதிரி இருக்கிற தொடை மேல நீ இருக்கிறதுனால தாபங்களை எல்லாம் போக்குகிறாய். ரம்பா மாதிரி அப்சரசுக்கெல்லாம் தலைவியாக நீ விளங்குகிறாய். ரமணி மணிரத்ர சாத்வம், எல்லாருக்கும் மணி போன்று தலைவியாய் இருப்பவள் நீ. ரம்பாபிராம சுபகோரு கதாபவேமே, ரம்பான்னு சொல்லக்கூடிய இடது திருத்துடையிலே நீ வீற்றிருப்பதற்கு காரணம் அந்த இடது திருக்கையிலே சௌரபியத்தையும் சௌஷீல்யத்தையும் குறிக்கக்கூடிய புஸ்தகத்தையும் சங்கத்தையும் நான் தரித்துக் கொண்டிருக்கிறேன். இப்பேற்பட்ட ரமா என்கிற நீ என்னுடைய திருத்தொடையிலே அமர்ந்ததற்கு இதுதான் காரணமோ. இத்தியங்ககாவிதனுஷேனு ரமா மயாசிய அப்படின்னு ஆச்சரியமாய் ஸ்லோகத்தை அமைக்கிறார் இந்த இடத்துல ஆஷுகுரி சார்வபௌம ஸ்ரீநிதி சுவாமி. அம்லான ஸ்ரீஹி அப்படிங்கிறது கிடைக்கிறது. அடுத்தது அமிர்த விஷதைஹி அம்சுபிஹி பிளாவயன். பிளாவயன் அப்படிங்கிறது முழுகடிக்க செய்கிறது அப்படிங்கிற அர்த்தத்துல வருது. இதுக்கு முன்னாடியே 15வது ஸ்லோகத்துல ஆப்லாவயந்தம் விஷதைர்மயூகைஹி அப்படிங்கிற தொடரை பார்த்திருக்கிறோம். எம்பெருமானுடைய திருமேனியிலிருந்து தோன்றக்கூடிய கிரணங்கள் ஞானமயமான ஒளிகளிலே சுவாமி தேசிகன் பக்தியினால் முழுகினார் அப்படிங்கிறது தெரிகிறது. இதுக்கு மேல அனகமஹிமா வாகதீஷா மானசே ஆவிர்பூயாத் அப்படிங்கிற தொடர் எடுத்துட்டோமானா, அனகமஹிமா குற்றமற்ற பெருமையுடையவன் எம்பெருமானுக்கு ஹே பிரத்தனீகன் அப்படின்னு ஒரு திருநாமம் உண்டு. எந்த விதமான குற்றமும் அவனுக்கு ஒட்டுவதில்லை. அதனால் அவனுடைய திருமேனியானது சுபாஸ்ரயமா இருக்கிறது. இப்பேற்பட்ட திருமேனியை நாம் சேவித்தோமானால் நின் வடிவழகு மறவாதார் பிறவாதாரே என்று அடுத்த பிறவி இல்லாமல் நாம் காப்பாற்றப்படலாம். காரணம் என்னன்னா, நல்ல தத்துவ ஞானம் ஏற்பட்டு ஞான விகாச விசேஷமாகிற பிரபத்தியை எம்பெருமான் திருவடியிலே செய்து மறுபிறவி பெறாமல் நாம் தப்பிக்கலாம் என்பது கிடைக்கிறது. வாகதீஷகா என்று இவ்விடத்தில் எடுத்திருக்கார். வாக் சம்பந்தப்பட்ட 3 சப்தங்கள் ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்துல வருது. 4வது ஸ்லோகத்துல வாகீஷாக்கியா வாசுதேவசி மூர்த்தி அப்படின்னு எடுக்கிறார். 12வது ஸ்லோகத்துல வாகீஸ்வர அப்படின்னு சம்போதன பதம். 32வது ஸ்லோகத்துல வாகதீஷகா அப்படின்னு இவ்விடத்துல ஹயக்ரீவன் எம்பெருமான வர்ணிக்கும் பொழுது சாதிக்கிறார். இப்போ ஒரு பட்டியல் பார்க்கலாம். ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்துல சம்போதன பதங்கள் எத்தனை அப்படின்னு, வாகதீஷா அப்படின்னு வாக் சம்பந்தப்பட்ட ஒரு சம்போதனத்தை பார்த்தோம், வாகீஸ்வர அப்படின்னு ஒரு சம்போதனத்தை. அதே மாதிரி நாத அப்படிங்கிற சம்போதனம் 5 தடவை வருது. தேவங்கிற சம்போதனம் 3 தடவை வருது. சுவாமின்னு அப்படிங்கிறது 3 தடவை, வாகீஸ்வரங்கிறது 1 தடவை வருது. ஆக எங்க கிடைக்கிறது இது அப்படின்னு பார்த்தோம்னா, நாதங்கிற சம்போதனம் நமக்கு 6, 18, 20, 24, 28 5 ஸ்லோகங்கள். தேவ அப்படிங்கிற சம்போதனம் 9, 25, 27. சுவாமின்னு அப்படிங்கிறது 16, 17, 29. வாகீஸ்வரங்கிறது மட்டும் 1, அது 12. எதுக்காக இந்த பட்டியலை இப்ப பார்த்தோம்னா, வாக் சம்பந்தப்பட்ட திருநாமங்கள் அபூர்வமா இருக்கிறதுனால அதுக்கு மகிமை ஜாஸ்தி. வாக் சம்பந்தப்பட்ட சம்போதனம் 1 தான் இருக்கிறது அப்படிங்கிறது இவ்விடத்துல காண வேண்டிய விஷயம். இதற்கு மேல இந்த ஸ்லோகத்தை நாம் சேவிச்சோமானா லக்ஷ்மி ஹயக்ரீவ கட்டாட்சம் நிச்சயமா நமக்கு கிட்டும். இந்த ஸ்லோகத்தினுடைய கீ பாயிண்ட்ஸ்: ஹயக்ரீவ தியானத்துல எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்துல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய திருக்கரத்தினுடைய மகிமை, அவன் எப்படி பின்ன ஸ்படிக மயமான புண்டரீகத்துல அமர்ந்திருக்கிறான் அப்படிங்கிறது, பிராட்டியை திருமடியிலே எழுந்துருளை வைத்துக் கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது, இப்பேற்பட்ட தியானத்தை நாம் செய்தோமானால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது. கடைசி ஸ்லோகம்: வாகர்த்த சித்தி ஹேதோஹ படத ஹயக்ரீவ சம்ஸ்துதிம் பக்த்யா கவிதார்க்கிக கேசரிணா வெங்கடநாதேன விரச்சிதாமேதாம். படத அப்படிங்கிறது கிரியாபதம். லோட் லகாரத்துல இது இருக்கு. பிரார்த்தனார்த்தே லோட்டு என்று சொல்லி இருக்கிறது. இதுவும் பிரார்த்தனா ரீதியாக தான் இருக்கிறது. ஒரு விதமான புத்தி சொல்வதை போல் சொல்ற இடத்துல எல்லாம் கூட ஒரு ஆக்னியை போலவும்
சில சமயங்கள்ல இது பயன்படுத்தப்படும். இவ்விடத்துல உலகத்துக்கு உபதேசமாக சொல்லுகிறார் சுவாமி. அதனால படத படியுங்கள் என்று சொல்லுகிறார். எப்படி படிக்க வேண்டும்? கதம் படத அப்படின்னு கேட்டா பக்தியுடன் படிக்க வேண்டும். பக்தியா படத. எதை? காம் படத ஏதாம் ஹயக்ரீவ சம்ஸ்துதிம் படத. இந்த ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை பக்தியுடன் படிக்க வேண்டும். அது எப்பேற்பட்ட ஹயக்ரீவ ஸ்தோத்திரம்? ஏன் பக்தியோட படிக்கணும்னு கேட்டா அது அப்பேற்பட்ட ஸ்தோத்திரம். எப்பேற்பட்ட ஸ்தோத்திரம்? கவிதார்க்கிக கேசரினா வெங்கடநாதேன விரச்சிதாம். கவிதார்க்கிக கேசரி என்று சொல்லக்கூடிய வெங்கடநாதனால் இயற்றப்பட்ட ஸ்தோத்திரம் இது அப்படிங்கிறார். எதுக்காக இதை படிக்கணும்? என்ன பலன் இது நமக்கு கொடுக்கும் அப்படின்னு கேட்டா வாகர்த்த சித்தி ஹேத்தோஹோ. வாக் சித்தி, அர்த்த சித்தி இதெல்லாம் வேண்டுமானால் அவசியம் ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ண வேண்டும் அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி. அன்வயம் ரொம்ப சுலபம். கவிதார்க்கிக கேசரினா வெங்கடநாதேன விரச்சிதாம் ஏதாம் ஹயக்ரீவ சம்ஸ்துதிம் வாகர்த்த சித்தியேதோஹோ பக்தியா யூயம் படத. யூயம்ங்கிறது சப்ஜெக்ட், நீங்கள் படியுங்கள் அப்படின்னு அர்த்தம். எதை வாசிக்க வேண்டும்? கவிதார்க்கிக கேசரி என்று சொல்லக்கூடிய வெங்கடநாதன் அவரால் இயற்றப்பட்ட விரச்சிதாம் ஏதாம் இந்த ஹயக்ரீவ சம்ஸ்துதிம் அழகிய ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை வாக் அர்த்தம் இவைகளை பெற வேண்டுமானால் வாகர்த்த சித்தி ஹேத்தோஹோ பக்தியா பக்தியுடன் படத அப்படிங்கிறார். வேர்ட் பை வேர்ட் மீனிங்கை பார்த்தாலும் இதே விஷயம் கிடைக்கும். இந்த ஸ்லோகத்தினுடைய விசேஷார்த்தங்கள் சில விஷயங்களை இன்றைய தினம் பார்க்கலாம். இத்துடன் இந்த நூல் முடியும். ஆனால் ஹயக்ரீவன் எம்பெருமானுடைய திருவுள்ளம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த ஹயக்ரீவ ஸ்தோத்திர தொடர் அப்படிங்கிறது போன வருஷம் விஜயதசமி அன்னைக்கு ஆரம்பிச்சுது. அது ஹயக்ரீவன் எம்பெருமானுடைய திருவுள்ளம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு கேட்டா இந்த வருஷம் விஜயதசமி ஈவெண்ட் அன்னைக்கு இது பூர்த்தி ஆகணும் அப்படின்னு. போன வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது விஜயதசமி சுதினத்தன்னைக்கு சென்னை மயிலாப்பூர் வேதாந்த தேசிக பவனத்துல ஆஃப்லைன்ல இந்த லெக்சர் ஆரம்பிச்சுது. இப்ப பூர்த்தி பண்றதும் அதே இடத்துல போய் பண்ணணும் அப்படின்னு ஹயக்ரீவன் எம்பெருமானுடைய திருவுள்ளம், சுவாமி தேசிகனுடைய அனுகிரகம். அதனால இந்த ஹயக்ரீவ ஸ்தோத்திர உபன்யாச தொடர்னுடைய பூர்த்தி நாளைய தினம் ஆஃப்லைன்ல நேர்ல அதே மயிலாப்பூர் வேதாந்த தேசிக பவனத்துல நடக்கும். அந்த சமயத்துல இந்த பலஸ்ருதி ஸ்லோகத்தினுடைய விசேஷார்த்தங்களை நாம் காணலாம். அதுல ஒரு சின்ன முன்னோட்டம் மாதிரி இப்பொழுது பார்க்கலாம். விஷதமாக நாளைய தினம் அனுபவிக்கலாம். எதுக்காக பலஸ்ருதி ஸ்லோகத்தை சாதிக்கிறார் சுவாமின்னு கேட்டா அவர் தான் பெற்ற பலன் எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு உதார உள்ளம் படைத்தவர். கண்டோம் 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 கண்ணுக்கினியன கண்டோம் அப்படின்னு ஆழ்வார் பாடுறா மாதிரி தொண்டீர் எல்லீரும் வாரீர் அப்படின்னு அழைக்கிறார். எல்லா தொண்டர்களும் சேர்ந்து எம்பெருமான் அனுபவிக்கணும். அதனால யாம் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெருக அப்படிங்கிறதுக்காக இந்த பலஸ்ருதியை சாதிக்கிறார் சுவாமி. அவர் தபஸ் பண்ணி பெற்ற பலனை நமக்கு இந்த எளிமையான ஸ்தோத்திரத்தின் மூலம் நமக்கு கொடுக்கிறார். இதுல எல்லா பலஸ்ருதி ஸ்லோகங்கள்ல இருக்கா மாதிரி கிரந்த வைலக்ஷண்யம், விஷய வைலக்ஷண்யம், பக்திரு வைலக்ஷண்யம் எல்லாத்தையும் காணலாம். கிரந்த வைலக்ஷண்யம் அப்படிங்கிறது கிரந்தத்தினுடைய பெருமை. அது ஹயக்ரீவ சம்ஸ்துதிம் படத அப்படிங்கிற தொடரை எடுத்துட்டோம்னா கிடைக்கும். அதுல கிரந்தத்தினுடைய ஒரு சம்மரி, அதை நாளைய தினம் பார்க்கலாம். விஷய வைலக்ஷண்யம் அப்படிங்கிறது என்ன விஷயத்த நமக்கு இது கொடுக்கறது அப்படின்னு பார்த்தோம்னா வாக் அர்த்த சித்தி இது எல்லாத்தையும் கொடுக்கறது. எப்படி வாக் சித்தி அர்த்த சித்தி எல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறத 15, 28, 29வது ஸ்லோகங்களிலே விஷதமாய் பார்த்திருக்கிறோம் நம்ம. அதுவும் அழகா இங்க வாகர்த்த சித்தி அப்படின்னு சாதிக்கிறதுனால எம்பெருமானையும் பிராட்டியும் சேர்த்து சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். அது ஒரு மங்களம் இந்த ஸ்லோகத்துல அமைஞ்சிருக்கு. ஏன்னா அர்த்தோ விஷ்ணுரியம் வாணி அப்படின்னு விஷ்ணு புராணத்துல மகரிஷி பராசரர் எடுக்கிறார். எம்பெருமான் அர்த்தம் அப்படின்னா வாணி வாக் அப்படிங்கிறது பிராட்டியம். அதனால வாக் அர்த்த சித்தி அப்படின்னா பிராட்டியும் எம்பெருமானும், பிராட்டி எம்பெருமான் ரெண்டு பேருமே நமக்கு சித்திப்பா, திவ்ய தம்பதிகளுடைய திவ்ய கட்டாட்சம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சாதிக்கிறார் இடத்துல. பக்திரு வைலக்ஷண்யம் அப்படிங்கிறது பக்தாவான இந்த ஸ்தோத்திரத்தை இயற்றிய
சுவாமி தேசிகன் கவிதார்க்கிக கேசரினா வெங்கடநாதேன அப்படின்னு தன்னை பத்தி சாதிச்சிருக்கார். இந்த ஸ்தோத்திரத்தை சுவாமி சாதிச்ச சமயத்துல அவருக்கு கவிதார்க்கிக சிம்மம் அப்படிங்கிற பட்டம் இன்னும் கிடைக்கல. இருந்தாலும் அதை சாதிக்கிறாரே அப்படின்னு கேட்டா வரப்போற விஷயங்கள் ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு முன்னமே தெரியும். அதனாலதான் திருவாய்மொழியினுடைய முதல் தசகத்தினுடைய கடைசியிலேயே நிறை நிறை ஆயிரத்து இவத்தும் வீடே அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். 1000 பாட்டு சாதிக்க போறார் அப்படின்னு அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அதனால அப்படி சாதிச்சுட்டார். அந்த மாதிரி ஹயக்ரீவன் நாவில் வந்து அமர வேண்டும், ஜிஹ்வாக்ர சிம்ஹாசனம் அபிபேயாக என்று 28வது ஸ்லோகத்துல சாதிச்சதுனால எம்பெருமான் நிச்சயமா அப்படி வந்து அமர்ந்து அவரை கவிதார்க்கிக சிம்மமாக ஆக்குவார் என்பது சுவாமி தேசிகனுக்கு தெரிஞ்சிருப்பதனால கவிதார்க்கிக கேசரினா வெங்கடநாதேன அப்படின்னு விருதத்தோட அவ்விடத்துல சாதிக்கிறார். இந்த ஸ்தோத்திரத்தின் காரணத்தினாலதான் சுவாமி தேசிகன் கவிதார்க்கிக சிம்மமாக வேதாந்தாச்சாரியனாக சர்வதந்திர ஸ்வதந்திரனாக விளங்கினார் அப்படின்னு சொன்னா நிச்சயமா மிகையாகாது. அப்பேற்பட்ட ஆச்சரியமான ஸ்தோத்திரம், இந்த வக்தாவுக்கு வைலட்சண்யத்தை கொடுத்த ஸ்தோத்திரம் இந்த ஸ்தோத்திரம். அப்பேற்பட்ட வக்தாவினுடைய வைலட்சண்யம், வக்திரு வைலட்சண்யம் கவிதார்க்கிக கேசரினா வெங்கடநாதேன அப்படிங்கிற தொடரில் நாம் காணலாம். இப்பேற்பட்ட இந்த ஸ்லோகத்தை நாம் சேவித்தோமானால் நமக்கெல்லாம் வாகர்த்த சித்தி கிடைக்கும். இதை இன்னும் விஸ்தாரமாக நாளைய தினம் ஆஃப்லைனிலே அனுபவித்து ஹயக்ரீவன் எம்பெருமானுடைய திருக்கட்டாட்சத்தை பெற்று சுவாமி தேசிகனுடைய அனுகிரகத்தையும் பெற்று வாகர்த்த சித்தியை அடைவோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.